வெல்கம் டு கலைமணி கிச்சன். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ஐட்டத்தில் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன்ன்றது, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் மாதிரி எடுத்துருக்குது. இதுலுமே செய்யலாம், இல்லை நாட்டுக்கோழி வாங்கினா அதில் கூட செய்யலாம். ஆனால் இது போன்லெஸ், ஆனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். எலுமிச்சம்பழம் வந்து பாதி பழம் எடுத்துருக்குது, அது வந்து ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு, இது பாதி உப்பு தான் போட போறோம். அப்புறம் மசாலா போடும்போது பாதி உப்பு போடுறோம். இந்த எலுமிச்சம்பழம் போட்டோன்னா இந்த சிக்கன்ல இருக்கிற ஸ்மெல்லு இது எல்லாம் கொஞ்சம் போயிடும். லெமன் போட்டோம்னா அந்த ஜூஸியா இருக்கும், சிக்கன் வந்து கொஞ்சம் ஜூஸியா இருக்கும். அதுதான் மஞ்சளும் எலுமிச்சம்பழம் போடுறது. இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து செய்யலாம். இது பச்சை மிளகா 2 பிஞ்சியா இருக்குது, 2 போட்டுக்கிறேன், இல்லைன்னா ஒரே ஒரு மிளகா போடலாம். இது பூண்டு ஒரு 10 பல்லு மாதிரி போட்டுக்குது. இஞ்சி ஒரு துண்டு. இது குறப்பா அரைச்சி நறுக்கி வந்துடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அதுக்கு தேங்காய் வேணும். அது முக்கியமாக பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேங்காய் பில்லியாக தான் போடணும். அது ஒரு மூடி எடுத்துக்குது. அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அது வறுத்தது கடைசியில தான் நம்ம சேர்த்த போகிறோம். அதனால இப்போ வறுத்து எடுத்து வச்சிடலாம். நான் எள்ளெண்ணெய் தான் ஊற்றுறேன், நீங்கள் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட இதை சேர்த்துக்கலாம். வறுத்த கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதை வறுத்துக்கிறது. போதும், வாரி இல்லாமல். இதுக்கு வரமிளகா, காஞ்ச மிளகா ஒரு 20 மிளகா மாதிரி எடுத்துக்குது. இது எப்படியே விதையோட போடக்கூடாது, அதனால இதுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு மண் பாத்திரம் வச்சுக்குது. இதுலயே தான் நம்ம சிக்கன் செய்ய போறோம். இதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஒரு மாதிரி ஊற்றிக்கலாம். இது சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்குது. ரொம்ப பெருசா இருந்தா 2ஆ கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தா அப்படியே முழுசா போட்டுக்கலாம். அது காஞ்ச மிளகா விதை இல்லாம எடுத்து வச்சிருக்குது. ஒரு 20 மிளகா அதை அப்படியே சேர்த்துடலாம். காரமே இதுதான், வேற எந்த மசாலாவும் கிடையாது. இது அரைச்ச இஞ்சி பூண்டு இருக்குது, அதை சேர்த்துடலாம். 1-2 தான் குறன்னு அரைச்சிக்குது. கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு போடலாம். அந்த வெங்காயத்தெல்லாம் அப்பதான் உப்பு ஏறும். அதுல கொஞ்சம் போட்டுக்கிறோம், மீதி இதுல போட்டுக்கிறோம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் மாதிரி சேர்த்துடலாம். அது மிளகா எசன்ஸ் பூரா அதில் இறங்கணும். அதனால இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்குது. நல்லா கொச்சி எசன்ஸ் இறங்கினப்பனால பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தேங்காய் வறுத்து வச்சுக்கிறோமல்ல, அது சேர்த்துடலாம். இந்த தேங்காய் எடுப்போட சிக்கன்ல கொஞ்ச நேரம் சேர்ந்து வேகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வேற எந்த ஃப்ளேவரும் அதுக்கு போடல, அதனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா போட்டு கொஞ்சம் இதில் சேர்ந்து வச்சிருச்சு. அவ்வளோதான், அது போதும், ஆஃப் பண்ணிடலாம்.
பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் மிளகா தேங்காய் மட்டும்தான் இதுக்கு மெயின். சிக்கனோட கூட நம்ம எந்த மசாலாவும் போடல. அது மாதிரி டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய மசாலா சேர்த்துறதுக்கும் வேணான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.